வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்கள் ஆர்என்எஸ்டி வினிதா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அழுவதில் பலனே கிடையாது. காரணமோ பட்டினத்தை ஆளக்கூடிய வல்லாளகண்டன் சரி அந்த இடத்தில் சென்று நீ சின்ன சிறு குழந்தையாக பிறக்க வேண்டும். ஏழை ஏழை வீட்டில் சரி பிறந்து உன்னுடைய கணவன் நிசாகரி வயிற்றில் கருவாக இருக்கின்றான். அவனை அழித்து விட்டு கணவனை வீட்டில் கொண்டு, ஏனென்றால் யோனியின் வயிற்றில் பிறந்து விட்டார் நீ படித்த உலகமே அழிக்கிறோம். யோனி வயிற்றில் பிறக்கக்கூடாது. அவனை அழித்து விட்டு காப்பாற்றி விட்டு அப்படி இருக்க இந்த வல்லாபட்டியத்திலே திலோத்தமக்கும் பிரம்மகவனத்திலிருந்து ஐவர்கள் பெறும் இதில் அப்படி இருக்க எனக்கு முன்பதாக வரக்கூடிய யாரோ நீ வந்துட்டா உன் கூட வரணும் பங்காளி. ஓய் மச்சான் ஓட்டு போலாம். ஏய் மாடே நீங்கறான். என்ன சிம்லாட் கடை பார்த்தா சிம்லாட் பொட்டாட மேல நிக்கறான்.
வரும்போது என்ன பண்ணா போட போட புடிக்க போட போட பொடி பையலே புத்தி கட்ட மட பையலே சண்டை அம்மால உடைய போது மண்டை அடியாருல சூத்துல துணி இருக்காது தேவடியால பாயும் தேடு ரேடியோ பேர் பேர் ரேடியோ ஆனோலி பொட்டி ஆனோலி புட்டிடா ஆனோலி பொட்டி மானோலி புட்டி சொல்றா ஏங்க வானொலி புட்டி இவன் தேரத்துல போயிட்டு வந்தாலும் போயிட்டு போனாலும் புட்டி போறியா 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 நம்மட காரங்க உருப்பு அஞ்சு வலிடா தலை வாங்கி போல துட்டு பின்னாடி போட்டு போறியா யார் பின்னாடி போட்டு போறியா ஏங்க எங்கெல்லாம் ஓதுக்கு சமாளிக்கலாம் ஓதுக்கு தூக்கி நிக்குதா ஏங்க எஜமா அது தெரியாதா பங்காளி டப் என்ன வச்சீங்க ஒண்ணு இல்லைமா ஏன் மொத்த செங்கல்ல வீணு போயிடுச்சா முதல்ல ஓனர்கிட்ட 500 ரூபாய் வாங்கி போற போறியா அது தெத்துமா அடுக்கும் போறல பல்லு கட்டுமா எனக்கு முன்பதாக வர கிடையாது இந்த இடம் காலத்தாமதம் அரசாங்கத்துல அதிகமான வேலை இருக்குது அதெல்லாம் போகட்டும் இப்போ எங்க செல்ல வேண்டும் திக்கு விஜயம் போக வேண்டும் புறப்பட்டு வரேன் இதோ பாருங்க இந்த அரண்மனையிலே ஒரு ஏழை குடும்பத்திலே துணி விளக்குற வண்ணாடு வந்திருக்கேன். நானும் துணி விளக்கலான்னு வந்தேன். உடனே அசதியா இருக்குது. சரி பசி அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் மனைவிய 3ஆம் தாரமா கட்டணும் பாரு அவ கஞ்சி கொண்டு சொன்னேன். இன்னமும் காணோம். அவ எங்கதான் போனான்னு தெரியல. ஐயா வணக்கம்பா. வணக்கம். நல்லா இருக்கேப்பா. எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நல்லாவுது. நல்லா இருக்கிறேன்பா. சரியா? ஆ எனக்கு ஒரு உடம்பு அசதியா இருக்குது. அசையா இருக்குது. துணி துவைச்சு கை காலெல்லாம் மாட்டி விட்டு போச்சுங்க. விட்டு போகுது. என்னடா அப்படி ஒதுட்டு ஒண்ணு முடியல. ஆமா. காசு ஒரு கம்மியா இருக்குது கொஞ்சம். ஒரு 100 ரூபாய் கம்மியா இருக்குது. 100 ரூபாய் கம்மியா இருக்குதா? நான் 30 45 ரூபாய் வச்சிருக்கேன். ஒரு 100 ரூபாய் கம்மியா இருக்குது. ஓஹோ ஏண்டா ஏற்கனவே ஒரு 200 ரூபாய் வாங்கி போனா அதே இன்னும் கொடுக்கல. குட்டில காஞ்சு அது போட்டு மெரிய. சரி இப்போதைக்கு மட்டும் கூடியா. இப்போ 100 ரூபாய் ஓணும். சரி வாங்கி பாப்பா. சரிங்க. வாங்கிட்டு போ. சரி. சரிங்க. நான் போய் சாப்பிட்டு அது கிரிபார் எடுத்து வச்சான் பாரு. எடுத்து வச்சான் பாரு. அங்க போய் படுத்துக்கிறேன். ரைட்டு. முன்னாடி வர போய் சின்னி போய் அனுப்பு. கண்டிப்பா உங்க கொண்டாட்டி வந்தா பார்த்து அனுப்பிடுறேன் போ. ஏய் உங்க கொண்டாட்டியான்னு பார்த்து அனுப்புறேன்பா போப்பா. அப்படி அங்க பார்த்து சொல்லி அனுப்புறேன்பா. சின்னாவுக்கு 3ஆம் தரமா வாக்கப்பட்டு ஏதோ இருக்கிற
நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். வெளியே சொன்ன வெக்கம் அழ போனதுக்குன்னு எல்லாத்தையும் என் மனசோடே போட்டு மூடி வச்சுன்னு இருக்கிறேன். அந்த பாவி காலையில துணி துவைக்க வந்த ஆத்துக்கு எங்கத்தான் போறேன் எங்கத்தான் வரேன்னு தெரியல. துணியை துவைச்சானோ அவன் அயன் பண்ணி போட்டானோ ஒண்ணுமே தெரியல. துணி குத்தவன் மொத்த பேரை ஊட்டான வந்து சண்டை போடுறான். அந்த பாவி எங்கத்தான் போய்க்கிறான்னு தெரியல. ஓ மச்சான், இந்த பாவி எங்கயா இருக்கிற நீ? உன்னை தேடி என் காலில் வரை. சரி சரி, அது அவர் அண்ணங்கிறாரு, அவரை கேட்ட எங்க போய்கிறேன்னு சொல்லுவாரு. அண்ணா ஆமா ஆமா நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கிறேண்ணா. சரி என்னம்மா சமாச்சாரம்? அண்ணா ஆ எங்க வீட்டுல பேர் வரேண்ணா. வீட்டுக்காரனு கேக்குறியா? ஐயோ மோ நேரம் என்கிட்ட வந்து நின்று சத்தாச்சிட்டு போட்டான். ஏன்னா உன்னை சத்தாச்சா? துணி துவைச்சு கை காலெல்லாம் மாஞ்சி போகுது. ஐயோ கவர்மெண்ட் கடை 8 மணிக்கு திறந்தது, 10 மணி ஆகணும். 10 மணி இப்போ 12 மணி ஆகிட்டான். ரூபா இருந்தா 200 கொடு. அண்ணா நான் போய் கீ வசதி நிக்க போறேன். 200 கேட்டான். நீ என்ன செஞ்ச? ஒன் நடத்துக்கே வாங்கின 200 ரூபாய் கொடுக்குறா பாவின்னா. 2 சேர்த்து நாளைக்கு கொடுத்துட்றான். ஏன் கொடுத்த? எது கொடுத்த? யாரை வச்சு கொடுத்த? ஏன் கொடுத்த துட்டு 200 ரூபாய்? எது கொடுத்த? கிடைக்காத மழை பேஞ்சுக்குது இல்லையா? கலக்கலை வெட்டி கைசிக்கலான்ட்டான். என்னது? நீ சொன்னா கொடுக்க மாட்டான். கொண்டாட்டி ஒன்னா நம்பி கொடுக்கறான்னு. என் வீட்டுல இருக்கிற வேலையே என்னால செஞ்சு தீர்க்க முடியல. வாங்கி போனா 200 ரூபாய் கட்டிங் சாப்பிட்டு அதை எடுத்து வச்சான் பாரு மேல, படுத்துக்கிறான் பாரு, எடுத்து வச்சான் பாரு மேல. அவருக்கு கட்டி வேற கேக்குறாரு. ஆமா ஆமா வீட்டுல சம்பாதிச்சு ஒரு அவன் ஜென்ம தாளுக்கும் அவன் ஜென்மத்தை தீர்ப்பால மாறும். அவனுக்கு குடி ஒரு வேறா. நீக்கு அவனை 2 ஒரு கையை பார்த்தது ஒரு பெரிய பாருக்கு நான் சொன்ன மாதிரி இதை ஏறி பார்க்கலாம். உன்னை தாண்டியா உன்னை தாண்டியா கஞ்சி வர என்ன ஆரம்ப உங்க ஐய உடச்சி அடுப்புல வச்சோம். உன் கால கட்ட முடியா? நீ போற இடம் திரும்ப அது போவா. வீட்டுக்கு தூக்கி போவாங்களோ தூக்கி போக மாட்டாங்களா? கையா நீ எதைத்தான் வெட்ட முதல வாடி வாடி வாடியா? ஏன் என்ன வர சொல்ற? அட பாவி, நீ அச்சரி அங்கலாம் நோவுது. என் உடம்புலாம் புளி வச்ச மாதிரி இருக்குது. படுத்துனா 10 நாள் கேச்சு மாட்டேன் பாவி. படுத்துனா 10 நாள் கேச்சு கொண்டாடி அடிக்கிறதுல சீமா முன்ன மாதிரி யாருமே இல்லடா.